விபத்துக்குள்ளான கார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செட்டிப்பாளையம் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இரு சிறுவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதுடன் லவான் குடிப்பக்கம் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த காரொன்று செட்டிப்பாளையம் பிரதான வீதியில் வைத்து துவிச்சக்கர வண்டியுடன் மோதியே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 14 வயதான இரு சிறுவர்கள் காயமடைந்ததுடன் செட்டிப்பாளையம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இராணுவத்திற்காக வீதியில் இறங்கிய இளைஞர். இந்திய இராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்கு தயார் என தெரிவித்து சண்டிகரில் இளைஞர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இராணுவத்தில் தன்னார்வலராக பணியாற்ற 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் தேவை என அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்தே இவ்வாறு இளைஞர்கள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த இளைஞர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று இரவு 10:30 மணிக்கு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மே மாத முதல் வாரத்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். 2025ஆம் ஆண்டில் மே மாதத்தின் முதல் வாரத்தில் 33,910 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தினை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,62,620 ஆகும். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் பிக்குவின் அடாவடி. முல்லைத்தீவு குருந்தூர் மலை அடிவாரத்தில் விவசாயம் மேற்கொண்ட காணி உரிமையாளர் ஒருவர் குருந்தூர் மலை விகாராதிபதியால் தாக்கப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மேலும் குருந்தூர் மலையின் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரமுன கட்சியின் பிரதானியாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய செயற்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சியின் விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. வெஷாக் பண்டிகையை முன்னிட்டு 388 சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்படும் கைதிகளில் 4 பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலையாளர் ஆணையாளர் காமினி திசநாயக்க தெரிவித்தார். இதேவேளை வெஷாக் போயா தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் மே 12 மற்றும் 13 திகதிகளில் பார்வையாளர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் சிறைச்சாலை ஆணையாளர் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற துடிக்கும் கட்சிகள், தொடரும் இரகசிய கூட்டங்கள். கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சியை நிறுவுவது என்பது தொடர்பில் இரகசிய அரசியல் கூட்டங்கள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் கொழும்பிலுள்ள பிரபல ஹோட்டலில் அரசியல் முக்கியஸ்தர்களுடன் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளின் அதிகாரத்தை நிறுவுவது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதிகரிக்கும் போர் பதற்றம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமர் மோடிக்கு முப்படை தளபதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டமை விசேட அம்சமாகும். முடிவுக்கு வரும் இந்தியா பாகிஸ்தான் மோதல். இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் தள பதிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ளார்.